ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையோட 6வது நாள் பார்த்துக்கலாம். நான் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பழகிடுச்சு. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு கோலம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வாசல் தெளித்து விட்டு கோலம் போட்டுட்டு, வாசல்னால் வெளியில் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் முன்னாடி தான் வீட்டுக்கு முன்னாடியே தொலைச்சிக்குவேன். வெளியில் போகிறக்கு பயமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் காமாட்சி விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிறேன். கோலமெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணியாச்சு. காமாட்சி விளக்கு ஏற்றிக்கிறேன். வெளியிலையும் தீபம் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் ஏற்றிருக்கேன். 5 தீபம் வச்சு அகல் விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டேன். அதுக்கு ஊதுபத்தி காட்டியாச்சு, தீபாதரணை காட்டியாச்சு. கண்டிப்பாக இது காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தீபம் வச்சோம்னா பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு. நான் மார்கழி பூஜை நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மார்கழியில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் அந்த டைம் வந்திருக்கு. இப்போ மார்கழியில் ஆரம்பிக்கிறது நல்லது தான், அதனால் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ 6வது நாள் போயிட்டுருக்கு. இப்போ நான் எந்திரிக்கணுங்கிற அந்த இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு யாரோ எழுப்புற மாதிரியே இருக்குது. கரெக்டாக டான்னு 3 o'clock முழிப்பு தட்டிடும். அப்போ எந்திரிச்சிக்கலாம். இப்போ நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். 4 o'clock நான் தீபம் ஏற்றிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. இப்போ சாமி கும்பிட்டுட்டு நான் அப்புறம் தான் சமையல் ஆரம்பிப்பேன். 5 மணிங்கில் கோயிலுக்கு போயிட்டு சமையல் ஆரம்பிச்சிருவேன். 4:30க்குள்ளே பூஜை முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 o'clock தீபம் ஏற்றினாலும் 4:30 ஆயிரும் முடிக்கிறதுக்கு. மனசு நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லாத்துக்கும் உங்களுக்காகவும் வேண்டியிருக்கேன், எனக்காகவும் வேண்டியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.